Hi friends, welcome to RJ's Delicacy. இந்த சேனல் 4 years கம்ப்ளீட் ஆகி 5th year என்ட்ரு ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியாது. மோர் தென் 200 ரெசிபீஸ் அண்ட் 50+ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா பூரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது எல்லாருடைய ஃபேவரேட்டாக தான் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் நம்ம சட்னி செஞ்சுட்டு வந்துடலாம். இது க்ரீன் சட்னி தான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், உப்பு, லெமன் தவிர எல்லாமே மிக்சியில் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு சட்னியாக நம்ம அரைச்சிட போகிறோம். லெமன் மட்டும் இப்போ போடலை. இது பாருங்கள், நல்லா அரைச்ச பின்னாடி கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு திருப்பி ஒரு சுற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தாங்க நம்மளுடைய மல்லி புதினா க்ரீன் சட்னி. அடுத்து ஸ்வீட் சட்னி, இதுவும் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கேயும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. ஆல்சோ பேரிச்சப்பழம், புளி, வெல்லம், சோம்பு, மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாமே ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சிடுறோம். இது ரொம்ப கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி விசில் வச்சிட்டோன்னா ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா 1 month கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், இது சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 2 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு இது நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. இதை வடிகட்டி வச்சா நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி. அடுத்து நம்ம பீஸ் மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது பச்சைனாலும் எடுத்துக்கலாம், வெள்ளைனாலும் எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு 8 hours நீங்கள் ஊற வச்சிடுறீங்க. நல்லா ஊறின பின்னாடி அடுத்த நாள், அதாவது நைட் ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பும் போடணும். உப்பு போட்டு கண்டிப்பாக ஒரு 8 to 10 விசில்ஸ் வைக்கணுங்க. இந்த பட்டாணிலாம் சீக்கிரம் வேகாது. சில பேர் சோடா உப்பு போடுவாங்க. அது இல்லாமல்னா ஒரு 10 விசில்ஸ் வைக்கணும். நீங்கள் நல்லா குழஞ்சி வரணும், அதுதான் மெயின். பார்த்திங்களா, தெரியுதா? தோல் தனியாக, அந்த பட்டாணி உருவே இருக்கக்கூடாது, அது முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் இதோட டேஸ்ட். நல்லா மசிச்சு விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதோடு கூட தக்காளியும் போட்டுடுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது கொதிக்க விடுறோங்க. இது தனியாக வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது சாட்டுங்கிறதுனால இந்த சாட் மசாலாலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாட் மசாலா போட்டுட்டோம். இப்போ ஆம்ச்சூர் பொடி அதையும் நம்ம போட்டிருக்கோம். ட்ரை மாங்காய் பொடி தாங்க அது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய தண்ணி விடலாம், ஏன்னா அது கெட்டியாக இருக்கும். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றுற பதம் வரணும். நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் போட்டுடுறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோ தாங்க. அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதோ நம்மளுடைய பட்டாணி மசால் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அசம்பிள் பண்ணுறது தான். பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, தக்காளி, ஓமப்பொடி எல்லாமே உங்கள் சாய்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பூரி எடுத்துக்கிறோம். பூரி எனக்கு வீட்டில் சரியாக வராது, நான் கடையில் தான் பேக்கெட் வாங்கிக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பூரியை ஒரு தட்டில் நல்லா நொறுக்கி விட்டுட்டு நம்ம செஞ்ச இந்த பட்டாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அது மேலே முழுகிற அளவுக்கு போடுறோம். இப்போ இது எல்லாமே அசம்பிளிங் உங்களோட சாய்ஸ் தாங்க. ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா ஸ்வீட் ஜாஸ்தி போட்டுக்கலாம், காரம் நிறைய வேணும்னா கார சட்னி நிறைய போட்டுக்கலாம், சாட் மசாலா, ஆம்ச்சூர் அதுவும் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கேரட், வெங்காயம், அதோட கூட வறுத்த பொரி இருந்தது, அதுவும் நான் போட்டிருக்கேன். எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களோட சாய்ஸ் படி என்ன டாப்பிக் வேணாலும் போட்டு நல்லா சுட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.